நமக்கு ஹாஸ்பிட்டல்லேயே சார்ட் வேக்சினேஷன் சார்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதத்துக்கு இதை போடணும்னு. அதை தாண்டி வெளியில் இப்போ நிறைய வேக்சினேஷன் கிடைக்குது, அது குழந்தைங்களுக்காகட்டும் அடல்ட்ஸுக்காகட்டும். அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக போட்டுக்கணுமா? அலர்ஜிங்கிறது எனி ஃபுட்டுக்கும் வரலாம், எனி மெடிசினுக்கும் வரலாம். அதனால வேக்சின்னால தான் அலர்ஜி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வெரி வெரி ரேர். அப்போல வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்களுக்கு வர்ற டிசீசஸை நம்ம வந்து ரெகுலர் வேக்சின்னால டிப்தீரியா வராமல் தடுத்துருக்கோம், பெட்ரிசிஸ் வராமல் தடுத்துருக்கிறோம், டெட்டனஸ் வராமல் தடுத்துருக்கிறோம், போலியோ நம்ம எராடிகேட் பண்ணியிருக்கோம். வேக்சின் போட்டுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ஷனுங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம காஸ்ட்டுங்கிறது வேரி ஆகலாம். காஸ்ட் வந்து ப்ரைவேட் வேக்சின் கொஞ்சம் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் டோஸ் அது காஸ்ட் அதிகமாக இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து நம்மளால் செலவு பண்ண முடியும்னா கண்டிப்பாக போட்டுக்கிறது இட்ஸ் எ கிஃப்ட் டு த பேபி.